வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான மெத்தடில் ஜெல்லி மிட்டாய் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜெல்லி மிட்டாய் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்குலாம் இதே போல் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாங்க. கடையில் போய் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஜெல்லி மிட்டாய் வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஜெல்லி மிட்டாயோட பதம் வந்துட்டு சரியான பதத்தில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள் மட்டுமே போதும். இந்த ஜெல்லி மிட்டாய் சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஜெல்லி வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஜெலட்டின் பவுடருக்கு பதிலாக அகார் அகார் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மல் சூடு வெது வெதுப்பான பதத்தில் தாங்க இருக்கணும். இப்போ இதில் அந்த ஜெலட்டினை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜெலட்டின் வந்துட்டு நல்லா கரைச்சாச்சு, ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 ட்ராப் வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கூட லெமன் ஜூஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த ஜெல்லியில் அந்த புளிப்பு சுவை வந்துட்டு கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு இந்த சர்க்கரை பாகோட பதம் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த பாகு பதம் பார்க்குறது மட்டும் கரெக்டாக வந்துட்டு பார்த்துட்டோன்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஜெல்லி பண்ணுறது. இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் அந்த சர்க்கரை பாகை வந்துட்டு விட்டு பார்க்கணும். இது போல் கைட்டை எடுக்கிறதுக்கு ஒரு சாஃப்டான பால் மாதிரி வரணுங்க. இந்த பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது போல் சாஃப்டான பால் மாதிரி வரணும். ரொம்ப ஹார்டாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியில் கரையிற பதத்துலேயும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜெலட்டின் மிக்ஸை வந்துட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிச்சா போதும். சர்க்கரை பாகுபதம் வந்த உடனே அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேறு எந்த எசன்ஸ் பிடிக்கும்னாலும் சேர்த்துக்கலாங்க. ஆரஞ்சு ஃப்ளேவர் அது போல் எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் 3 பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 3 பங்காக வந்துட்டு பிரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரே ஃப்ளேவர் செய்கிறதா இருந்தால் ஒரே பாத்திரத்திலே வச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததில் எல்லோ ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த ஃபுட் கலரு எசன்ஸ் எல்லாம் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா விட்டுடலாம். இப்போ இது போல் ஒரு சிலிக்கான் மோடில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜெல்லி மிக்ஸை வந்துட்டு சேர்த்துடலாம். நீங்கள் இது போல் சிலிக்கான் மோடில் இல்லாட்டினா நார்மல் டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டினா கிண்ணத்தில் கூட லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த ஜெல்லி மிக்ஸை ஊற்றியாச்சு. இதை வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு விட்டுறலாங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சுவையான, பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகான ஜெல்லி மிட்டாய் நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.